ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா, ராகு கேதுக்கள் யோகம் செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொல்லக்கூடிய ராசிகளில் ராகு கேது இருக்கிறத தனித்து இருக்கணும், வேறு எந்த கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடாது. மகர ராசியில் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% யோகங்களை செய்யும். திருவோணத்தில் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களை செய்யும். மற்ற நட்சத்திர பாதங்களில் 70% யோக பலன்களை செய்யும். இதுவே மேச ராசியில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% யோகங்களையும், கிருத்திகை நட்சத்திரத்தில் 80% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் 70% யோகங்களை செய்யும். சிம்ம ராசியில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 60% யோகங்களை செய்யும். இதுவே கன்னி ராசியில் உத்தரம் நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களையும், மற்ற நட்சத்திர பாதங்களில் 70% யோகங்களை செய்யும். இது எப்பொழுது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு கேதுக்களின் தசா புத்தி அந்தரங்கள் நடைபெறக்கூடிய காலங்களில் யோகங்களை செய்யும். நன்றி, வணக்கம்.